தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மார்ச் மாதம் 8ஆம் தேதி. நீடிய பொறுமையுடன் தொடர்ந்து செல்லுதல். வசனம் நம் வாழ்விலும் சூழ்நிலைகளிலும் கனி தருவதை நாம் காண வேண்டுமென்றால் வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுதல் அவசியம். பலனை நாம் சரீர பிரகாரமாக பார்க்கும் முன்னர் அநேக போராட்டங்களையும் சவால்களையும் சந்திக்க நேரிடலாம். சில நேரங்களில் கெடு முடிவடைவதை பார்க்கலாம். விட்டுவிடாதீர்கள். உங்களுக்கு விடாமுயற்சி தேவை. விடாமுயற்சி என்பது பின்வாங்காத பொறுமை. அது வல்லமையான பொறுமை அல்லது அமைதியான வலிமை. வாழ்க்கை எதை கொண்டு வந்தாலும் வசனத்தின் மீது நம்பிக்கையுடன் முன் செல்லுதல். அற்புதம் ஒவ்வொன்றும் உடனடியாக நடைபெற துவங்கினாலும் அடுத்த வினாடியிலேயே காணப்படுவதில்லை. விதைத்தலுக்கும் அறுத்தலுக்கும் இடையே எப்படி ஒரு காலம் உண்டோ, அப்படியே வசனத்தை கேட்பதற்கும் அது நமக்காக அற்புதங்களை செய்வதை காண்பதற்கும் இடையே ஒரு காலம் உண்டு. அந்த இடைவெளியிலேதான் விசுவாசிப்பதிலும் அறிக்கையிடுவதிலும் துதிப்பதிலும் தொடர வேண்டும். வசனத்தை தக்க வைத்து அதிலேயே தங்கியிருப்பது முடிவு கோட்டை தொட நமக்கு உதவும். இல்லை என்றால் நாம் கனியை காண முடியாது. நம் பாதையில் வரும் போராட்டங்கள் எல்லாம் நம்முடைய வேர்கள் ஆழமாய் செல்லவே. சவால்கள் அதிகமாகும் போது வசனத்தின் மீது உங்கள் நம்பிக்கையும் அதிகமாகட்டும். உங்களுடைய எல்லா செயல்களுடனும் வசனத்தை வைராக்கியமாக பற்றி கொள்ளுங்கள். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் வளருகிறீர்கள். காலம் நிறைவேறும் போது வசனம் ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற்றெடுப்பதை காண்பீர்கள். அங்கு வந்த பின்னர் உங்கள் பாடுகள் எல்லாம் அர்த்தமுள்ளதாகும். செவி கொடுத்தல், நீடித்திருத்தல் மற்றும் கனி தருதல் அனைத்தும் கடினமான காரியங்கள் அல்ல. இவைகள் ஒரு உத்தம இருதயத்தின் அனுதின அனுபவங்கள். நமது கனித்தரும் தன்மை நாம் என்று நமக்கும் பிறருக்கும் தேவனுக்கும் உண்மையாய் நடக்க துவங்குகிறோமோ அன்று துவங்குகிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.